கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். டைட்டஸ் தாயப்பன் அவர்களுடையதான சாட்சியை ஒளிப்பதிவு செய்யும்படியாக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை இந்த கடைசி காலத்திலே நிரூபித்து வருகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒளிப்பதிவு அநேக கோடான கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சகோதரர் தாயப்பன் அவர்களுடையதான சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய முழு குடும்பத்தையும் இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் உயிருள்ள சாட்சியாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். மீதியான வேளையிலும் தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி விசேஷமாக தெரிந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் நான். 58 வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்து வந்தவன் நான். மேல் மருவத்தூரில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் நாங்கள். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முழு குடும்பமுமே செவ்வாடையில் தான் இருப்போம். கலச, விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்களோடு இருந்த ஒரு மடியான ஆச்சாரமான குடும்பம் எங்களுடைய குடும்பம். வருஷத்துக்கு 2 தடவையாவது விரதம் இருந்து இருமுடி கட்டி அந்த மேல்மருவத்தூருக்கு போய் செலுத்திட்டு வருவோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஏறத்தாழ 15 ஆண்டுகள் இந்த மாதிரி நாங்கள் செய்தவங்க. இந்திய விமானப்படையில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நான் பணியாற்றியவன். மேக்சிமம் நான் வேலை பார்த்தது நார்த் இந்தியாவில். வருஷம் நான் லீவில் வர்ற சமயத்தில் திருச்செந்தூர் போகாமல் நான் திரும்பி போனது கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 26 ஆண்டுகள் இந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன். 100க்கு மேற்பட்ட முறையில் அந்த விக்கிரகத்தை பற்றிய கதா காலட்சேபங்கள் செய்திருக்கிறேன். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சண்டிகாரில் ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் கட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் நான். 1985 மதுரையில் 10,000 கலச விளக்கு வேள்வி வச்சு பண்ண மிகப்பெரிய ஆன்மீக மகாநாட்டில் மேல்மருவத்தூர் விக்கிரகத்தை பற்றி சக்தி ஒளி அப்படின்ட்டு ஒரு நாடகத்தை எழுதி அரங்கேற்றியவன் நான் தற்போது வசிக்கக்கூடிய தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கணேஷ் நகர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். இந்து மத வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் கற்று தேர்ந்தவன். இவ்வளவெல்லாம் தீவிர இந்துவாக இருந்த நான் இயேசு எதிர்ப்பாளனாகவும் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவ ஒரு வெளிநாட்டு கடவுள், கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம். எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நீங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கடவுள், அது வெளிநாட்டு கடவுள். அவருக்கு இங்க வேலையில்லை, போயிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீண் வாதம் பேசிக்கிட்டு இருந்தவனா. எனக்கு 3 பசங்க. மூத்த பையனுக்கு திருச்செந்தூர் விக்கிரகத்தினுடைய பேரை வச்சேன், கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பொண்ணுக்கு மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஓம் என்ற பிரணவ நாமத்தினுடைய பேரை வச்சேன், காயத்ரின்னு. 3வது பையனுக்கு மேல்மருவத்தூர் விக்கிரகத்தினுடைய பேரை வச்சேன், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் சன் கார்த்திகேயன் பிஇ முடிச்சுட்டு சிங்கப்பூரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலைக்கு போனான். மாதம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம். 1 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை செலக்ட் ஆகி 2000 ஜூனில் இங்கேருந்து போனான். மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். எங்களுடைய கலச, விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அது வரைக்கும் நாங்கள் கும்பிட்ட அந்த விக்கிரகங்கள் எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் களிகூறி இருந்தோம். ஆனால் எங்களுடைய சந்தோஷம் 2 மாதம் கூட நிலைச்சு நிற்கலை, சுக்குநூறாக போயிடுச்சு. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2000 ஐ ரிசீவ்ட் எ ஃபோன் கால் ஃப்ரம் அமெரிக்கா. போர்ட்லாண்டில் இருக்கக்கூடிய செயின்ட் வின்சென்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து நடு ராத்திரியில் ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுறார். யுவர் சன் இஸ் சீரியஸ், கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார். அவருடைய பிரெயினில் டிபி அட்டாக் ஆகி மூளையில் பல பகுதிகள் செயலிழந்து போயிடுச்சு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறார். ஒரு சைடு பேரலைஸ் ஆயிட்டார். மூளைக்கு கீழே வென்ட்ரிக்கல் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்கு, அங்கே அதிகமான திரவம் பாம் ஆகிட்டு இருக்கு. அதனால அவருடைய உயிருக்கே ஆபத்து. அதனால தலையில ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூபை உள்ள இறக்கி அதிகமாக சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வெளியேற்றி ஆகணும், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. யாரை பத்தி சொல்றீங்க? என் பையனை பத்தியா? நிச்சயமா அப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. 2 மாசத்துக்கு முன்னாடி 28 வயசுல இளம் காளையாக தொழில் திரிபவனாக பல கனவுகளோடு லட்சியங்களோடு மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு என் குடும்பத்தை எங்கேயோ தூக்கி எடுத்து நிறுத்த போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பையனுக்கா இந்த நிலைமை? நெவர். இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை.
58 வயசு வரைக்கும் ஆத்மார்த்தமா பக்தி பூர்வமா மலை போல நான் நம்பிக்கிட்டு இருந்த அந்த தெய்வங்கள் என்னையும் சரி என் பிள்ளையும் சரி நிச்சயமா கைவிடாது. நீங்க ஒரு தவறான நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. பாவம் யாரு பெத்த பிள்ளையோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னு போனை கட் பண்ண போறேன். ஒரே ஒரு நிமிஷம். உங்க பேர் தானே தாயப்பன், உங்களோட சன்னு பேர் தானே கார்த்திகேயன், இன்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமான்னு அவருக்கு தான் இந்த நிலைமை அப்படின்னாங்க. நொந்து போயிட்டேன், நொறுங்கி போயிட்டேன். ஏ ஏ என்னுடைய பையனுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு இவங்க குடும்பம் எங்கேயோ போய் நிக்க போகுதே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தறிச்சலா, இல்ல பொறாமையா, இல்ல யாராவது செய்த செய்வினையா? உள்ளத்தில் எழுந்த 1008 கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம அவனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு பல ஜோசியர்கள்ட்ட போறேன், ஜோசியம் பாக்குறேன், கைரேகை பாக்குறேன், குறி கேட்கிறேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஏடெடுத்து பாக்குறேன். அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க உங்க சன்னுக்கு நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, விதியே முடியற மாதிரி இருக்கு. ராகுவ கேது பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல 7.5 நாட்டு சனி, அது அஷ்டமத்து சனி, பிராரார்த்த கர்மா, சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம். இதை உங்களை படைச்ச ஆண்டவர் கூட மாத்த மாட்டார், நீங்க அனுபவிச்சே ஆகணும். வேணா சில பரிகாரங்களை பண்ணுங்க. ஆளாளுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. அழுத கண்ணீரோடு என்னுடைய ஒய்ஃப் ஓடி ஓடி போய் ஒண்ணுன்னா செய்கிறா. எதனாலே தன்னுடைய தலைச்சங்குழந்த தவம் கடந்து பெத்த மூத்த புள்ள உயிரோட பிழைச்சிட மாட்டானா அப்படின்ட்டு ஒரு பெற்ற தாயினுடைய பரிதவிப்பு, அங்கலாய்ப்பு. இது நடந்து முடிஞ்ச ஒரே வாரத்துல மறுபடியும் தெரிச்ச போன் கால். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆபரேஷன் சக்சஸ் ஆகல. அந்த டியூப்ல ஏதோ ஒரு பிளாக் ஏற்பட்டு அதிகமா சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வெளியேற்ற மாட்டேங்கு, அதனால மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் பண்ணி வேற ஒரு டியூப்பை ஃபிட் பண்ணி ஆகணும், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. தலையில் எனக்கு ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. 58 வயசு வரைக்கும் ஆத்மார்த்தமா பக்தி பூர்வமா மலை போல நான் நம்பிக்கிட்டு இருந்த இந்த தெய்வம்னு சொல்லப்பட்டவர்கள் ஏன் என் பிள்ளைய காப்பாத்தல? ஏன் காப்பாத்தல? எத்தனை கலச விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானங்கள் பண்ணியிருப்பேன், அதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமே இல்லையா? எத்தனை மந்திர உச்சாரணங்கள் சொல்லியிருப்பேன். மூல மந்திரம், கந்த சஷ்டி கவசம், ஓம் சக்தி மந்திரம் 108 மந்திரம், 1008 மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், சிவாய மந்திரம் அப்படின்ட்டு எத்தனை மந்திரங்கள் விரத சொல்லியிருப்பேன், அதுக்கெல்லாம் இதே மாதிரி அர்த்தமே இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமான கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேனே, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு எத்தனை அபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எத்தனை அபிஷேகங்கள் பண்ணி இருக்கிறேன், அதுக்கெல்லாம் இதே மாதிரி அர்த்தமே இல்லையா? பாவம் போயிடும் அப்படின்ட்டு கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கை, யமுனை, திரிவேணி சங்கம் என்று எல்லா நதிகளையும் புண்ணிய நீராடினேனே, அதனால நான் கண்ட பலன் என்ன? 15 வருஷம் விரதம் இருந்து இருமுடி கட்டி அந்த மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வந்திருக்கிறேனே, 1500 ரூபாய் கொடுத்து பங்காரடிகளாருக்கு பாத பூஜை பண்ணனே, எல்லாமே வேஸ்ட் தானா? உடம்புன்னு இருந்தா ஏதாவது ஒண்ணு வர்றதுதான். ஒரு தலைவலி வரட்டும், ஒரு காய்ச்சல் வரட்டும், ஒரு டைஃபாய்டு வரட்டும், ஒரு மலேரியா வரட்டும். ஆனா என்னோட சன்னோட பிரெயின் அஃபெக்ட் ஆகி அவன் கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆச்சு அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? நான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த தெய்வம்னு சொல்லப்பட்டவர்கள் என் பிள்ளைய காப்பாத்திருக்கணுமே, ஏன் காப்பாத்தல? ஏன் காப்பாத்தல? அதுக்கு வல்லமை இருக்கு, அருள் இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சு என்னுடைய பைத்தியக்காரத்தனம் தானா? எல்லாம் நல்லபடியா ஸ்மூத்தா எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நோய் நொடி அப்படின்ட்டு வர்ற சமயத்தில் தான் இதனுடைய சாயமெல்லாம் வெளுத்து போகுதா? எல்லாம் விதி பிரகாரம், கர்ம வினைப்பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னா இதுகள் எதுக்காக நான் கும்பிடணும்? வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா படத்தையுமே உடைச்சு வச்சுட்டேன், அலறி அடிச்சுட்டு இந்த அமெரிக்காவுக்கு போறேன். ஐசியூ வார்டில் என்னோட சன்னை நான் பார்க்கிறேன். அது போல ஒரு கோர காட்சியை பார்க்கும்படியான வாய்ப்பு எந்த தாய் தகப்பனுக்கும் கிடைக்க கூடாது. கிழிந்த நாராக கிடந்தான். உடம்பு முழுக்க டியூப்கள் மாட்டப்பட்டு அவன் உயிர் ஊசலாடுறத கம்ப்யூட்டர்ல மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு பேரலைஸ் ஆகி கோமா ஸ்டேஜ்ல சுயநினைவு இல்லாம கிடக்கிறான். இங்க ஒரு வைராக்கியத்துல எல்லா படத்தையுமே உடைச்செறிஞ்சிட்டேன். பட் அங்க போய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே விக்கிரகத்தினுடைய காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு. ஒரு கோபத்துல படத்தெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டேன். என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 நாள் 2 நாள்ல 1 மாசம் 2 மாசம் இல்ல 3 மாசம். அங்க ஒரு சவுத் இந்தியன் வீட்டுல புட்டபர்த்தி சாய்பாபா பஜன் நடந்துட்டு இருந்தது எவ்ரி தேர்ஸ்டே. அங்க போய் கலந்துக்கிட்டேன். மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலேயோ அந்தரத்துல